ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம அடிஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் வந்து கம்பைன் ஆகி இருக்கிறது தான் வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து எப்படி ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வி ஹவ் 3 1/2 அண்ட் 2 3/4. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து லைக் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 3 1/2 இப்போ எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே ஹோல் நம்பர் இருக்கா, அந்த ஹோல் நம்பரையும் இந்த டினாமினேட்டரையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா. அப்போ என்ன வரும் அப்படின்னா 3 2s are 6 அப்படின்னு வரும். அந்த 6ஐ வந்து நம்ம நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணோம். அப்போ 6 + 1 7 அப்படின்னு வரும். 7 இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ இதை வந்து நம்ம அப்படியே இங்கே போட்டுருணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 3/4 இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹோல் நம்பரை டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 4s are 8 அப்படின்னு வரும். அதை நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 8 + 3 11 அப்படின்னு வரும். 11 இந்த 4 வந்து நம்ம அப்படியே போட்டுருணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்து டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த ஃப்ராக்ஷன் வந்து அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அன்லைக் ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம். லைக் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது டினாமினேட்டரை வச்சு நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா. இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 2 4 இந்த ரெண்டு நம்பருமே வந்து 2ல் வந்து டிவைட் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ 1 2s are 2 2 2s are 4. அகெயின் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2லேயே வந்து டிவைட் பண்ணலாம். இந்த 1 அப்படியே போட்டுடலாம். 1 2s are 2. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்குன்னா 2 2s are 4. எல்சிஎம் இஸ் 4. ஓகேங்களா. இப்போ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். 7/2. ஸோ இப்போ நம்ம கீழே டினாமினேட்டரில் வந்து எல்சிஎம் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை தான் இங்கே வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2ஐ வந்து எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், 2 கூட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். கரெக்டுங்களா. ஸோ சேம் 2ஆல் மேலே நியூமரேட்டரையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 7 2s are 14 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ 11/4 இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே வந்து டினாமினேட்டர் வந்து இந்த எல்சிஎம் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம போடணும். ஸோ ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. ஸோ அது 4 போட்டாச்சு. சரி, அப்போ மேலே வந்து நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே 11 அப்படிங்கிறத எழுதிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இங்கே 2 ஃப்ராக்ஷனுமே வந்து லைக் ஃப்ராக்ஷனாக நமக்கு கிடச்சிருச்சு. கீழே டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 14/4 + 11/4. ஸோ டினாமினேட்டரில் எந்த ஒரு ஆடும் பண்ணக்கூடாது, அப்படியே வந்து சேம் அந்த 4 வந்து எடுத்து எழுதிடணும். மேலே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 14 + 11 25 அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 25/4. கொஷின் வந்து நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சரும் வந்து கடைசியில் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 25/4 அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. கரெக்டுங்களா. அதாவது நியூமரேட்டரில் உள்ள நம்பர் வந்து பெருசாக இருக்குது, கீழே டினாமினேட்டரில் உள்ள நம்பர் வந்து ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 25ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 6 4s are 24. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 6 1/4. ஸோ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. 6 1/4.